ஓம் சாந்தி. முரளி தேதி 12/9/2025. இன்றைக்கி பாபா சாக்கார முரளியில் என்னென்ன மகா வாக்கியங்கள் கூறியிருக்கின்றார் என்று நாம் பார்ப்போம். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களின் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில், அதான் நினைவில் இருக்குது. நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது, விக்கிரமங்கள் விநாசம் ஆகின்றன. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, முழு ஆதாரமும் எதில் இருக்குது? யோகத்தில் தான் இருக்குன்றார் பாபா. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும், பாவக்கர்மங்களும் அழியும், ஏற்கனவே செஞ்ச அந்த பாவத்துடைய சுமையும் குறையும். கேள்வியில் பாபா என்ன கேட்குறாங்க, அநேக குழந்தைகள் பாபாவினுடையவர்களாக ஆகி பிறகு கைவிட்டு விடுகின்றன. அதற்கான காரணம் என்ன? போக போக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பாபா விட்டுட்டே போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. பதில், பாபாவை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால. பாபா யார், அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால, முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால 8-10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பாபாவினுடைய கையை விட்டு விடுகின்றனர். பதவி தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றது. இரண்டாவது விஷயம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, குற்றமான பார்வை இருப்பதனால மாயாவினுடைய கிரகாச்சாரம் அமர்ந்து கொள்கிறது. ஏன்னா அதனால் கூட நிறைய பேர் பாபா விட்டுட்டு போய்ட்றாங்க. ஏன்னா ஆத்மா வந்து தூய்மையாக முடியல, உள் உணர்வுகள் தூய்மையாகிறதில்ல, பார்வை தூய்மையாகிறதில்ல. அப்போ மனநிலை என்ன ஆகுது, மேலே கீழே ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மளால் வந்து இதெல்லாம் கடைப்பிடிச்சு தூய்மையெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் படிப்பு விட்டுட்டு போயிடுறாங்கன்றார் பாபா. அதனால் 2 ரீசன் இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாரு. ஸோ ஒன்று, பாபாவை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால, முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால பாபாவுடைய கையை விட்டு விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது, பார்வை வந்து தூய்மையாக ஆகாத காரணத்தினால, ஸ்திதி மேலே கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால பிறகு பாபாவை விட்டு விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். மாயானுடைய கிரகாச்சாரம் அவர்களை பிடித்து கொள்கிறது. அதனால் அவங்க போயிடுறாங்கன்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரத்தில் பாபா என்ன சொல்கிறான்னா, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தேவி தேவதை ஆவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த படிப்பை வந்து படிக்கணுன்றார் பாபா. படிப்பை படித்து தன்னை தகுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். முயற்சியில் மனமுடைந்து நீங்கள் போகக்கூடாது. என்னெல்லாம் மாற முடியல, என்னெல்லாம் அந்தளவுக்கு முயற்சி செய்து நான் முன்னேற்றம் அடைய முடியாது, இதை போல் வந்து நம்ம முயற்சியில் வந்து மனமுடைந்து போகக்கூடாதுன்றார் பாபா. ஒருபோது நீங்கள் முயற்சி நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்றார். செகண்ட் பாயிண்டில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகருடைய பார்ட் மற்றும் அந்தஸ்து தனித்தனின்றார் பாபா. ஏன்னா ஒருத்தவங்க நடிப்பு போல் இன்னொருத்தவங்க நடிப்பு என்பது இருக்கவே முடியாது, எல்லாமே தனித்தனி தான்ன்றார். எப்படி ஒருவருடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கின்றது. இந்த அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு உலகத்தினுடைய சரித்திர போக்குவரத்து சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரியாக நீங்கள் ஆக வேண்டும். வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறாங்க, பாபாவினுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. பாபாவின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா ஒரு பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். யாருக்கு பாபாவினுடைய வார்த்தை பிரியமானதாக இருக்குது? எந்த குழந்தைகள் சதா ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு. கேள்விகள் அழிந்துவிடும். பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே என்ன? அன்பு தான். யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு பாபாவினுடைய ஸ்ரீமத் கடைப்பிடிப்பதில் கஷ்டமாக அனுபவம் ஆகாது. அன்பினுடைய காரணத்தினால சதா இந்த ஒரு ஆர்வம் இருக்கின்றார் பாபா. பாபா என்ன கூறுகின்றாரோ அது எனக்காகத்தான், நான் செய்யணும். அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள். ஆகினால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயம் கூட சிறியதாக ஆயிடுன்றார் பாபா. ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்துகின்றோம் எனில் இதுதான் தோல்வி ஆவதற்கான அடையாளன்றார் பாபா.
ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்திலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு படிப்பினை எதுக்காக அந்த விஷயம் நடந்தது, அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் ஒரு அனுபவ மூர்த்தியாக ஆகுவதற்காக. ஆனால் அதுக்காக நம்ம அந்த விஷயத்தை பற்றியே வருந்திட்டு இருக்கோம், அது போல் இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்திலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுக்கு தான் நம்ம கவனம் கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் வருந்துகின்றீர்கள் எனில் இதுதான் தோல்வி ஆவதற்கான அடையாளம்ன்றார் பாபா. அவ்யக்த சமிக்ஞையில் பாபா என்ன சொல்கிறாரு, இப்போது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். எரிமலை சொரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக, அதாவது ஜுவாலா சொரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய விதி என்ன சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கின்றது. இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்திலிருந்து அல்லது எந்த விதமான தேக உணர்விலிருந்து விடுபட்டவர்களாக ஆக்கிவிடும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்ம இந்திரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சூட்சும சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரம் இவைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றார் பாபா. எப்படி புரிஞ்சுக்கணும், நான் சாரதி, இந்த அனைத்து கர்மேந்திரியங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஏன்னா அப்படி தானே காண்பிக்கப்பட்டிருக்க. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை சாரதியாக, அந்த ரதத்தினுடைய சாரதியாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நான் ஆத்மா, இந்த தேகம் என்ற ரதத்திற்கு நான் சாரதியாக நான் இருக்கின்றேன். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கர்மேந்திரியங்களுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். சூட்சும சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரம் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி.